இந்த வழியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம நெக்ஸ்ட் ஃபினான்சியருக்கு மூவ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாவில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணணுன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஃபினான்சியருக்கு போக போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டேட்டா ஸ்பிளிட்ன்றது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் வந்து ஒரே டேட்டாவா மெர்ஜ் ஆயிருக்கு. அதை வந்து ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா டேட்டா ஸ்பிளிட்ன்றது நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ நம்ம ஆல்ரெடி ஒன் இயர் டேட்டா தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ளே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டிங்கன்னா ஸோ ஆல்ட் F2 கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 1/4/25 ஸோ 31/3/26 ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். ஸோ இது என்டர் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன ஆயிருக்கும்னா ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்ம வந்து வவுச்சர் நம்பரிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்டர் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணிருப்போம்னா சில சேல்ஸுக்கோ இல்லை பர்ச்சேஸ்க்கு என்ன பண்ணிருப்போம்னா வவுச்சர் நம்பர்ன்றது நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அது என்ன பண்ணணும்னா நம்ம ஆல்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா ஆல்டர்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிட்டு வவுச்சர் டைப்ன்றது செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதில் நம்ம வவுச்சர் டைப் எல்லாமே எடுத்து வரும். இது என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ சேல்ஸ்னா சேல்ஸ் மட்டும் என்டர் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேல்ஸுக்கான வவுச்சர் நம்பரிங் மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கீழே செட் ஆல்டர் அடிஷனல் நம்பரிங் டீடைல்ஸ் இருக்கும். அதை எஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சா வவுச்சர் நம்பரிங்ல ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஸோ இது எல்லாமே எடுத்து வரும். ஸோ இது என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இங்கே கீழே ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டார்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 1/4/25 ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 1/4/25லேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இதை செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளிகபிள் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா 1/4/25ன்றது இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிஃபிக்ஸ்ன்றது சேம் அதே தான் வேணும்னா ஸோ அதையே செட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை வேற எதுவும் வேணும்னா நம்ம ப்ரிஃபிக்ஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 1/4/25 கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 24/25 இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் போகிறனால நம்ம இங்கே 25/26ன்றது கொடுத்துடலாம். 25/26ன்றதை நம்ம இங்கே சென்டர் என்டர் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணி இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிட்டோம்னா இப்போ சேல்ஸில் போய் வவுச்சர் டைப் வவுச்சர்ஸ்ல போயிடலாம். இதில் போய் சேல்ஸ்னு கொடுத்துடலாம். ஸோ சேல்ஸ்னு செலக்ட் பண்ணிட்டா நமக்கு என்ன இருக்கும்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆல்ட் F2 கொடுத்துடலாம். 1/4/25 31/3/26 பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும்னா ஸோ வவுச்சர் நம்பர்ங்கிறது நம்ம என்ன செட் பண்ணி வச்சுக்கோம் அது ஒன்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் என்ட்ரின்றது நம்ம வச்சு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வவுச்சர் டைப்புக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் வவுச்சர் நம்பரிங்கிறது செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஆல்ட்டுக்குள்ள போயிட்டு வவுச்சர் டைப்புக்குள்ள போயிட்டு ஸோ ஒவ்வொரு வவுச்சர் டைப்பும் செலக்ட் பண்ணி நீங்கள் வவுச்சர் நம்பர் செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா டேரெக்டாக எல்லாத்துக்குமே நம்ம ஒரே வியூவில் செக் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ டிஸ்பிளே மோர் போர்ட்ஸ் போயிடலாம். இதில் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிடலாம். இதில் ஸ்டாட்டிக்ஸ் போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம வவுச்சர் டைப் எல்லாமே கிரியேட் பண்ண வவுச்சர் டைப் எல்லாமே வரும். டிஃபால்ட் வவுச்சர் டைப் எல்லாமே வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி வச்ச வவுச்சர் டைப் மட்டும் நம்ம நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே கான்ஃபிகர் கொடுத்துலாம். கான்ஃபிகர் கொடுத்துட்டு இதில் ஸோ வவுச்சர் டைப் ஹேவிங் என்ட்ரிஸ் பண்ணின்றது எஸ் கொடுக்கலாம். எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் என்ட்ரி வச்சது மட்டும் எடுத்து வரும். ஜஸ்ட் 1/4/24ன்றது கொடுத்துக்கலாம். சேஞ்ச் பிட் கொடுத்து 1/4/24ன்றது கொடுத்துடலாம். ஸோ 31/3/25ன்றது கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஸோ நம்ம வவுச்சர் டைப்ல என்ட்ரி வச்சது மட்டும் இங்கே விசிபிள் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கேருந்து கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த வவுச்சர் டைப்புக்குள்ளே போயிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எஸ் கொடுத்துட்டு ஸோ நமக்கு வவுச்சர் நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சின்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பர்ச்சேஸ் எடுத்துக்கலாம். இதில் இங்கே கண்ட்ரோல் என்டர் கொடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செட் ஆல்டர் அடிஷனல் நம்பரிங் டீடைல்ஸ் கொடுத்துடலாம். ஸோ எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் ஸோ இங்கே டேட் மாதிரி தான் 1/4/25 கொடுத்துலாம். ஸோ வவுச்சர் நம்பரிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்பர் 1 கொடுத்துலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஃப்ரம்ட்டா பார்த்தீங்கன்னா 1/4/25 கொடுத்துலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ன்றதை நம்ம காப்பி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இல்லைன்னா நம்ம புதுசாக இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸ் கொடுத்துலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 25/26ன்றதை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். 25/26ன்றதை நம்ம கொடுத்து இது என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் நீங்கள் ஆல்ட் F2 கொடுத்து சேஞ்ச் பண்ணி கொடுத்து ஸோ இயர் சேஞ்ச் பண்ணிட்டு வவுச்சர்ஸ்குள்ள போயிட்டு நீங்கள் பர்ச்சேசிங் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு 1லேருந்து நமக்கு என்ன ஆயிரும்னா ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ பர்ச்சேஸ் நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம கொடுத்த அந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்மே இங்கே எடுத்து வந்துருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ட்ரி வச்சு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு இந்த ஃபிரான்ஸ்ல இருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வவுச்சர் நம்பரிங் இதெல்லாம் செட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.